வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திரை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உலகத்திரை நிகழ்ச்சியில் நம்ம உலகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் சில முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாடும் பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான நாட்களை வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம், இருந்தாலும் சொல்கிறேங்க. இண்டிபெண்டன்ஸ் டே. ஒவ்வொரு நாடும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப கோலாகலமாக அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு என்ன மாதிரி வே ஆஃப் ஸ்டைலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளோட நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் நாட்டுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ போர்ச்சுகல் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க பிரேசில். ஸோ இந்த அழகான தருணத்தை வந்து அந்த நாட்டுடைய மக்கள் என்ன மாதிரி வே ஆஃப் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டாடினாங்க அப்படின்றத பார்க்கறதுல நீங்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுதுங்க. பாருங்க. பிரேசில் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் பிரேசிலியாவில் பிரம்மாண்ட கொண்டாட்டம் நடைபெற்றது. போர்ச்சுகல் நாட்டிடமிருந்து பிரேசில் சுதந்திரம் பெற்று 192 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி இந்த கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரேசிலியாவில் நடைபெற்ற கண்கவர் விழாவில் அந்நாட்டு அதிபர் தில்மா ரூசெஃப் கலந்து கொண்டார். மேலும் அந்நாட்டின் முக்கிய பிரமுகர்கள், முப்படை தளபதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக பிரேசில் ராணுவம், விமானப்படை, கப்பல் படை போன்றவற்றின் அணிவகுப்பு நடைபெற்றது. மேலும் முப்படைகளின் ராணுவ தளவாடங்கள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. பிரேசிலின் வலிமையை பறைசாற்றும் ராணுவ டாங்குகள், அதிநவீன ஆயுதங்கள் அங்கு கூடியிருந்த மக்களின் கவனத்தை ஈர்த்தன. பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கோங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆர்ட் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஏன் சில பேர் என்ன மாதிரி கூட திறமையாக கூட பேசுவாங்க. சரி விடுங்க கலாய்க்கிறேங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி திறமையுள்ள சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் ரீச் ஆவாங்க. அப்படி சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தெரியாமல் கூட போயிடுவாங்க உலகத்துக்கு. இருந்தாலும் நாங்கள் ஒருத்தரை ரொம்பவே அழகாக தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறீங்களாங்க. பொதுவாகவே நம்ம ரப்பர் வச்சு என்ன பண்ணுவோம், எரேஸ் பண்ணுவோமா? ஆனால் இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரப்பரில் வந்துட்டு விலங்குகளை உருவாக்கியிருக்காருங்க. விலங்குகளுடைய உருவங்களை, அதுவும் சின்னதாக இல்லைங்க, பயங்கர பிரம்மாண்டமாகவே உருவாக்கியிருக்காரு. அந்த பிரம்மாண்டத்தை என்னதான் நான் சொன்னாலும் தெரியாது, அதை நீங்களே பாருங்க. டச்சு நாட்டை சேர்ந்த ஓவியர் ஒருவர் ரப்பரால் ஆன வெள்ளை நிற முயல் ஒன்றை உருவாக்கி அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். தைவானில் கலை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி டச்சு ஓவியர் புளோரன் டிஜனுக்கு தைவான் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் 25 மீட்டர் நீளமுள்ள ரப்பரால் ஆன முயல் ஒன்றை உருவாக்கியுள்ளார். முயலின் நிறத்தை வெண்மையாக காட்டியுள்ளார். சீனாவின் பழங்கால கதைப்படி முயல் ஒன்று நிலவுக்கு சென்றதாக ஐதீகம் உண்டு. அதை நினைவுபடுத்தும் விதத்தில் இந்த முயலை உருவாக்கியதாக ஓவியர் புளோரன் தெரிவித்தார். ட்ரக்ஸ் எல்லா நாட்டிலையும் தடை பண்ணுற ஒரு விஷயம். இருந்தாலும் இல்லீகலாக இதை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் இதை பறிமுதல் செய்வாங்க, இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய நியூஸில் இல்லை பேப்பர்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் தாங்க. ஆனால் பெருநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டன் கணக்கான ட்ரக்ஸை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஃப்ளைட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா மீடியாவுக்கும் மக்களுக்கும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பெருநாட்டில் சுமார் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான கோக்கைன் என்ற போதைப் பொருளை அந்நாட்டு போதை தடுப்பு காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த வாரம் பிளாஸ்டிக் கவர்களால் சுற்றப்பட்ட ஏராளமான பார்சல்கள்
ட்ரிஜிலோ துறைமுகத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டன. அவற்றை சோதனை செய்தபோது அந்த பார்சல்கள் முழுவதும் கோக்கைன் போதைப்பொருள் என்பதை போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விமானம் மூலம் தலைநகர் லிமாவிற்கு எடுத்துச் சென்று அவற்றை பத்திரிகையாளர்களிடம் காண்பித்தனர். மொத்தம் 8.5 டன் அளவிலான கோக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. கோக்கைன் போதைப்பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்ட மெக்சிகோ நாட்டு பிரஜை உட்பட மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். உக்ரைன் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகளால் அவங்களோட வீடு, சந்தோஷம் எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டு நிற்கிறாங்க. இருந்தாலுமே இப்போ அதில் ஒரு சின்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஓப்பனிங் சீசன். அதனால உக்ரைன் மக்களுடைய குழந்தைகள் எல்லாருமே சந்தோஷமாக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஈவன் அதில் பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க. அந்த சந்தோஷமான தருணத்தை இப்ப நீங்களும் பாருங்க. உக்ரைன் நாட்டின் தென்கிழக்கு பகுதியான மேரிபோல் நகரை பாதுகாக்க அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். துறைமுக நகரான மேரிபோல் நகரை கைப்பற்ற ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதை தடுக்க உக்ரைன் களமிறங்கியுள்ளது. அதே நேரத்தில் அமைதி இழந்த நிலையில் இருக்கும் மேரிபோல் நகர மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது பள்ளிக்கூடங்கள் திறக்கும் காலம் என்பதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்புடன் பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். குழந்தைகளும் புத்தாடை அணிந்து இந்த ஆண்டின் முதல் கல்வி நாளில் பள்ளிக்கு அடியெடுத்து வைத்தனர். அவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்காக பூங்கொத்துகளையும் கொண்டு வந்தனர். அங்கங்க சில நாடுகளில் வால்கனோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வால்கனோ ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா எரிக்குழம்பு வெளியில் வரும் அப்படின்றது நமக்கு தெரியுங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஐஸ்லாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால்கனோ வந்துட்டு வெடித்து அதோட எரிக்குழம்பு ஒரு 6 வேகத்தில் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஐஸ்லாந்து தீவில் உள்ள எரிமலை ஒன்று வெடித்து சிதறியதால் அதிலிருந்து வெளியேறிய எரிமலை குழம்பு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐஸ்லாந்து தீவில் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து தொடர்ச்சியாக நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனால் பனிப்பாறைகளில் நீண்ட தூரத்திற்கு பெரிய விரிசல்கள் ஏற்பட்டன. இதனிடையே பார்டர்பங்கா எரிமலை சீற்றமடைந்து பனிப்பாறைகளில் ஏற்பட்ட விரிசல்கள் வழியே எரிமலை குழம்பை கக்கிக் கொண்டிருக்கிறது. எரிமலை தீப்பிழம்பு பல மீட்டர் உயரத்திற்கு எழும்புகிறது. அதிலிருந்து வானளாவிய உயரத்திற்கு கரும்புகையும் சாம்பலும் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. எரிமலை குழம்பு ஆறாக பாய்ந்து சுமார் 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆக்கிரமித்துள்ளது. எரிமலை வெடித்த இடம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடம் என்பதால் முன்கூட்டியே அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ரூம் போட்டு யோசிப்பாங்க. யோசிக்கிறவங்கள விட இந்த ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவே வருங்க. அதிகமாக அவங்களுக்கு தான் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே ஒருத்தவங்க வந்து ரூம்லாம் போல ஒரு குழுவாக யோசிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களாங்க? மெக்சிகோ நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மரியாச்சி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வருஷம் ஏதாவது ஒரு புதுசாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை திரட்டியிருக்காங்க. இதுக்காக
அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஆனால் கின்னஸ் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்கன்ற மட்டும் எனக்கு தெரியும். பட் இன்னும் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே இதை பாருங்களேன். with 1,967 people. மெக்சிகோ நாட்டில் 1000க்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி பாடல் பாடி புதிய கின்னஸ் சாதனை படைத்தனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் 21வது சர்வதேச மரியாச்சி திருவிழாவின் ஒரு பகுதியாக கின்னஸ் சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சாப்போப்பன் நகரில் 1967 பேர் ஒன்று கூடி கின்னஸ் சாதனையை அங்கீகரிக்கும் அதிகாரிகள் முன்னிலையில் பாடல் பாடினர். அவர்கள் சிலிட்டோ லிண்டோ என்ற புகழ்பெற்ற மெக்சிகோ பாடலை பாடி சாதனை படைத்தனர். இதற்கு முன்பு இங்கிலாந்தின் லிவர்பூல் நகரில் 1631 பேர் ஒன்று கூடி பாடல் பாடியதே கின்னஸ் சாதனையாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட அந்த சாதனையை தற்போது மெக்சிகோ முறியடித்துள்ளது. பறவைகளும் விலங்குகளும் இனப்பெருக்கத்துக்காகவும் இல்லை வெதர் சீசனுக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும். ஸோ அதே மாதிரி ஈவன் நம்ம சென்னையில் கூட பார்த்துருப்போங்க. வேடந்தாங்கல்ல வந்துட்டு ஏதாவது புதுவிதமான பறவைகள் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர்லாம் போவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டாரிக்கா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு சீல வந்துட்டு நிறைய டால்ஃபின்ஸும் திமிங்கலமும் வந்திருக்கு. அண்ட் 1 month அங்கே ஃபுல்லாக அந்த திமிங்கலம் டால்ஃபின்ஸ் தான் இருக்க போதாங்க. அதை பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கு அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கோஸ்டாரிக்கா நாட்டில் திமிங்கலம் மற்றும் டால்பின் திருவிழா நடைபெற்று வருகிறது. கோஸ்டாரிக்கா நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதியில் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். செப்டம்பர் மாத துவக்கத்தில் நிலவும் வெதுவெதுப்பான காலநிலையை அனுபவிக்க திமிங்கலங்கள் கோஸ்டாரிக்கா கடல் பகுதிக்கு வருகின்றன. இவை ஜூலை மாத இறுதியில் தங்களது பயணத்தை துவக்கிவிடும். இந்த காலகட்டத்தில் அவை சுமார் 8500 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தங்கள் குட்டிகளுடன் கோஸ்டாரிக்கா கடற்கரைக்கு வருகின்றன. திமிங்கலங்களும் டால்பின் மீன்களும் கோஸ்டாரிக்கா கடல் பகுதியின் அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்துள்ளன.